ஹாய்! இப்ப இந்த லீஃப் எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்க இதுக்கு நான் சாட்டின் ஸ்டிட்ச் யூஸ் பண்ண போறேன். ஸ்லாண்டிங்கா இந்த மாரி லைன்ஸ் குடுத்து நான் ஃபில் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு பக்கத்திலேயே இந்த மாரி அந்த அவுட்லைன ஒட்டி இப்படி எடுக்கணும். ஸோ நெருக்கமா இப்படி எடுக்கணும். அடுத்தது கீழ அந்த நூலுக்கு உள்ள கேப்க்குள்ள அளவுக்கு மட்டும் கேப் விட்டு நம்ம நீடில வைக்கணும். ஸோ கரெக்டாக அந்த நூல் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறது நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும். இதுக்கு நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆங்கர் த்ரெட். ஸோ பாருங்கள் அந்த அவுட்லைனை ஒட்டியே அதே அளவு அந்தமாரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஸ்லாண்டிங்காக போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ அழகாக ஃபில் ஆகிட்டு வருது பாருங்கள். இதுவும் ஒரு சாட்டன் ஸ்டிச்சில் இந்த மாதிரியும் இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக அந்த அவுட்லைனை நம்ம ஃபாலோ பண்ணால் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லைன் ஸ்டெம் ஸ்டிச்சில் பண்ணலாம். ஸோ பேக்கில் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இந்த மாதிரி ரிவர்ஸில் போட்டுட்டு வரணும். நூல் கீழே இருக்கணும் ஒவ்வொரு தடவையும். அப்போ தான் ட்விஸ்டான மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த லீஃபும் இதுவும் கரெக்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கேப் இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த ஸ்டெம்லேருந்து அந்த லீவ்ஸ் வந்த மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டெம்ஸும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டெம்ஸும் போட்டாச்சு. அடுத்த லீஃப் எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.